பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினாலே அன்போடு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திரு பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் 167வது கீர்த்தனை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற 167வது ஞான பாடலை இணைந்து பாடுவோமாக. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பரஞானம் பரமணம் ஏக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாவே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பொருள் யாவும் நீங்களினாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சீனமடையாது தீங்கு உண்ணாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட உம்மை புகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனையை நீர் கண்ணோக்கி பார். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசும். ஆண்டவரே, இங்கே பாடுகிற பாடல்கள், தியானிக்க போகிற திருமறை வசனங்கள், ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் செவி சாய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்தை இந்த நிகழ்வை பார்த்து முடிக்கின்ற பொழுது உம்முடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றவர்களாக ஆண்டவரை இந்த ஆராதனையை முடிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நற்செய்தி பகுதியாக நமக்கு கொடுத்திருக்கிற
திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 24 முடி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 14 வசனங்கள் 16 24 முடிய உள்ள திருவசனங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார் என்பதுவே வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை கொடுத்த கர்த்தருக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னியிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண பரியந்தம் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளே காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 102வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். பெருகு பெருகு சியோனே, சன் மார்க்கத்தில் முயற்சி முற்சிநேகத்தை விடாதே, கிறிஸ்துவுக்குள் வேறொன்று நில், அசதி குணம் ஆகாதே, நீ இடுக்க வாசற்படு, பெருகு பெருகு சியோனே என்ற 102வது ஞான பாடலை பாடுவோம். முதல் 3 சரணங்கள். பெருகு பெருகு சீயோனே, சன்மார்க்கத்தில் முற்சிநேகத்தை விடாதே, கிறிஸ்துக்குள் வேரொன்றினில் அசதி குணமாகாதே,
நீடுக வாசற்குட்படு. பெருகு பெருகு உத்தரி உத்தரி சீயோனே கட்டுக்கு நீரஞ்சாமல் சாவு மட்டும் நல்ல உண்மையாயிரு. ஜீவ கிரீடமாகட்டும் நிந்தையாவையும் அனுபவி. உத்தரி உத்தரி. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளின் அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 13 17 முடிய உள்ள திருவசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்பது. ஜெபம் செய். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் பேச போகிற என்னுடைய வாயின் வார்த்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதிலே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் லேவி என்கிற சீடருடைய அழைப்பும், அதை தொடர்ந்து ஒரு விருந்து, அந்த விருந்தின் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிற காரணத்தையும் இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்குவும் லூக்காவும் அவருடைய பெயர் லேவி என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடியும். 29
அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தான். 27ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு. மார்க்கு நற்செய்தி நூலின் அடிப்படையிலும் லூக்கா நற்செய்தி நூல் அடிப்படையிலும் அழைக்கப்பட்ட அந்த சீஷனுடைய பெயர் லேவி என்று சொல்லப்படுகிறது. மார்க்குவிலே சற்று கூடுதலாக அந்த லேவியின் தகப்பனுடைய பெயர் அல்பேயு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தேயுவிலே சொல்லப்பட்ட அந்த செய்தியின் அடிப்படையிலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து, மன்னிக்கணும் 9ஆவது வசனம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு. அப்படியானால் மத்தேயு நூல் நற்செய்தியின் அடிப்படையில் அவருடைய பெயர், அழைக்கப்பட்ட அந்த சீடனுடைய பெயர் மத்தேயு என்று சொல்லப்படுகிறது. பெயரிலே நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், வேறுபாடு இருந்தாலும் இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் மூவரும் சொல்லுகிற அந்த சீடர் ஒரு ஆயக்காரர் என்பது மட்டும் உண்மை. பெயரிலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் மூவரும் அவர்கள் செய்கின்ற வேலை, வரி தண்டுகிற வேலை, அவர்கள் ஆயக்காரர்கள். சகேவே போல இவரும் ஒரு ஆயக்காரர் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே லேவி அல்லது மத்தேயு என்பவருடைய அழைப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கமும் இங்கே சொல்லப்படுகிறது. லேவியின் அழைப்பை குறித்து அல்லது மத்தேயுவின் அழைப்பை குறித்து நாம் சற்று பின்னே பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷமாக அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பின் திருநாளாகிய கிறிஸ்துமஸ் பண்டிகையை புத்தாடை அணிந்து, பலகாரங்கள் செய்து, விருந்து உண்டு, மிக தடபுடலாக நாம் அந்த நாளை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்கிற கேள்வி நாம் கேட்போமேயானால் அதற்கு நிறைய பதில்கள் உண்டு. வெவ்வேறு காலகட்டத்தில், வெவ்வேறு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக கூறியிருக்கிறார். உதாரணமாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா அங்கே தன்னுடைய நோக்கம், இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்பதை அங்கேயும் சொல்லுகிறார். அது என்னவென்று நாம் பார்ப்போம். 4:43, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 42வது வசனத்துல நிறைய மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதாவது லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஜனங்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு நீங்க இங்கதான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது என்று அவரை வலுக்கட்டாயமாக தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அவரை எங்கேயுமே போக விடல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு 43ஆம் வசனத்தில், அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். எல்லா மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் மனிதன் ஆளுகிற ஆட்சியை தான் பார்த்திருக்கிறாங்க, சாத்தானுடைய ஆட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆட்சி என்று ஒன்று, பரலோக ராஜ்யம் என்று ஒன்று, அதை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அங்கே கடவுள் ஒருவரை ஆட்சி செய்வார். அங்கே நன்மை மட்டும்தான், தீமைக்கு இடமில்லை. அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தயாராகுங்கள் என்று சொல்வதற்காக இந்த பூமிக்கு நான் வந்தேன். கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆனால் மற்ற சமயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கோ அது ஒரு ஏளனம் நிறைந்ததாக இருக்கிறது. எப்படி நோவா காலத்திலே கடவுள் எச்சரிக்கிறார், மிகப்பெரிய மழை வரப்போகிறது, இந்த உலகம் அழிய போகிறது என்கிற செய்தி எல்லா மக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கும். அந்த பேழையை எத்தனை நாட்கள் அவன் உருவாக்கி இருப்பான், எல்லா மக்களும் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, ஏன் இதை செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, எதற்கு எல்லா மிருகங்களையும் மிருக ஜீவன்களையும் உள்ளே அழைத்து போகிறீங்க, அவன் கேட்டிருப்பாங்க இல்லையா. அவனுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. என்ன தெரிஞ்சதுங்க? மிகப்பெரிய மழை வரப்போகிறது, உலக அழிவு வரப்போகிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நம்முடைய கடவுளுக்கு என்று ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அசட்டை செய்யாதீர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற மிகப்பெரிய செய்தியை, மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை நமக்கு சொல்வதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன், அனுப்பப்பட்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா 4:43 சொல்றாரு, நான் எல்லா ஊரிலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதற்காகவே நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்லுகிறார். இங்கே இழந்து போனதை தேட வேண்டும். இழந்து போயிருக்கிற மக்கள், கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலை இழந்து போனோம் என்று ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். எதை இழந்து போனோம் என்கிற கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதுல பொருத்தி, ஆனால் அந்த தேவ சாயல் என்ன? கடவுள் உங்களையும் என்னையும், இந்த மனித குலத்தை
தன்னுடைய சாயலாக படைக்கிறார். தன்னுடைய சாயல் என்பது இங்கே உருவ அமைப்பில் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இது என்னுடைய சாயல் உன்னுடைய சாயல் என்று பார்த்து உருவ அமைப்பில் அல்ல. உருவ அமைப்பில்னா கடவுள் ஆனா பெண்ணா, இப்படி ஒவ்வொன்று கேள்விக்கும் நம்ம பதில் தேட வேண்டியதா இருக்கும். ஆனால் இங்கே தன்னுடைய சாயல் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய குணாதிசயங்கள். கடவுள் அன்புள்ளவர், கடவுள் மன்னிக்கிறவர், கடவுள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர், கடவுள் இரக்கத்திலே ஐஸ்வர்யமானவர். இப்படி கடவுளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுளை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய மன்னிப்பு என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மனிதர்களாகி இன்றைக்கு நாம் அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த மன்னிப்பையும் இன்றைக்கு இல்லையே, நம்மிடத்துல இல்லையே. அன்பு போயிடுச்சு, அன்பு நம்மை விட்டு போயிடுச்சு. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிறார். சிலுவையிலே தன்னை அடிக்கிறவனை பார்த்து பிதாவை இவர்களை மன்னியும் என்று மன்னிக்கிறார். அந்த அன்பு இன்றைக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு இறையியல் ப்ரொஃபசர், தியாலஜிக்கல் ப்ரொஃபசர், பேராசிரியர் ஒருவர், நாம் எல்லோரும் நன்றாக தெரியும், ஃபாதர் ஸ்டெயின்ஸ். வட இந்தியாவிலே மத வெறியர்களால் அவருடைய ஜீப்பிலே அவரும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகளும் தீயினால் கொளுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய துணைவியாரிடத்திலே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்றாங்க. அவர்கள் இறையியல் படித்தவர்களாக செராம்பூர் யூனிவர்சிட்டியில அந்த கான்வெகேஷனுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த இறையியல் பேராசிரியரும் அவருக்கு அருகில் கான்வெகேஷனுக்காக உட்கார்ந்துறாங்க, PhD டாக்டரேட். அப்பொழுது அந்த இறையியல் பேராசிரியர், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான், அவர் அந்த தாயாரிடத்திலே, அம்மா எப்படி உங்களால் மன்னிக்க முடிந்தது? உங்களுடைய கணவர், உங்களுடைய 2 பிள்ளைகள் உங்கள் கண் முன்னே எரிந்து சாம்பலான அந்த காட்சி நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே தாங்க முடியவில்லையே, உங்களால் எப்படி மன்னிப்பதற்கான மனம் வந்தது என்று கேட்ட பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம், இந்தியாவில் ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இதை நீங்களும் படித்திருக்கிறீர்கள், நீங்களும் இதை குறித்து போதித்திருக்கிறீர்கள். ஆனால் எப்படி நீங்கள் உங்களால் மன்னிக்க முடிந்தது என்று கேட்கிறீர்களே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, எப்படி அன்பு செலுத்த நம்மால் முடியவில்லையே, அந்த தாயார் செய்தார்களே. நாம் அதிலே மன்னிப்பதில் மட்டுமல்ல, அன்பிலே தவறி போயிருக்கிறோம், மன்னிப்பிலே தவறி போயிருக்கிறோம், இரக்கத்திலே தவறி போயிருக்கிறோம், உதவி செய்வதிலே தவறி போயிருக்கிறோம். ஒரு ஏழை நம் அருகிலே இருப்பானால் அவனை உபசரிப்பதிலே தவறி போயிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அதுதானே, அதானே. நீ போ, கர்த்தருடைய ராஜ்யத்திலே அந்த விருந்திலே பங்கெடுத்தவர்கள் யார்? கடைசியில் பிச்சைக்காரர்களும் தெரு ஓரத்திலே அமர்ந்தவர்களும் தானே. இப்படிப்பட்ட கடவுளுடைய சாயலை நாம் இழந்து போயிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த இழந்து போன சாயலை
அந்த இழந்து போன கர்த்தருடைய கடவுளின் சாயலை மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தேன் என்று இரண்டாவது காரணத்தை நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல ஒரு காரணத்தை அந்த இடத்துல சொல்லுவார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். முதல்ல நம்ம பார்த்தோம், நான் எல்லா ஊர்களிலும் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும், என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இங்க என்ன சொல்றாருங்க? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க நான் வந்தேன். அதற்கு முன்பதாக ஒரு செய்தி சொல்றார். தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றாரு? உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இதனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோவானும் யாக்கோபும் வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே நாங்கள் இருவரும் அமர வேண்டும் என்று வருது. அப்பொழுது சொல்றார், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யார் அமருவது என்று பிதாவானவர் தான் முடிவு செய்வார், அதை குறித்து என்கிட்ட கேட்காதீங்க என்று சொல்லுவார். அதை குறித்து மற்ற சீஷர்கள் எல்லோருக்குமே கோபம் வரும். அப்பதான் சொல்லுவாரு, நீங்கள் என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர நினைப்பது, நான் இந்த அரசாட்சியிலே ஒரு பேரரசனாக மிகப்பெரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நான் அப்படியே செங்கோலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஈட்டி வாள் எல்லாம் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மாதிரி இந்த உலகம் சொல்லுகிற அந்த பேரரசனை போல் அமர்ந்திருப்பேன் என்று நினைத்து வலது பக்கம் இடது பக்கம் நினைக்கிறீங்க. ஆனால் அங்க ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அப்படி நீங்க இருக்கக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியம் கொள்ளும்படி, நான் எப்படி ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேனோ அதே போல நீங்கள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு இதை செய்யுங்கள், தன்னுடைய சீடர்களை பார்த்து எனக்கு இதை செய்யுங்கள் என்று எங்கேயுமே சொல்லவில்லை. ரெண்டு இடத்துல தான் சொல்றார். அது எந்த இடம்னு சொல்ற? ஒரு சீடத்துவம் என்பது தன்னுடைய எஜமான், தன்னுடைய தலைவர் அவர்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும். அவருக்கு உணவு கொடுப்பதில் இருந்து, அவர் கைகால பிடிச்சு விடுவதில் இருந்து, அவருக்கு என்ன தேவை என்பதை அவர் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவதுதான் சீடத்துவத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எனக்கு என்று அவர் எதுவுமே கேட்கல. எனக்கு என்று ஒண்ணுமே கேட்கல, அவருக்கு என்று ஒண்ணுமே கேட்கல. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ரெண்டு இடத்துல, கெத்செமனே தோட்டத்துல, எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்கிறார். இன்னொரு இடத்துல, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க போய் ஒருவன் தண்ணீர் கொண்டுட்டு வருவான், பானையில ஜார்ல, அவனை பின்தொடர்ந்து போங்க. அதுக்கு முன்னாடி அங்கே கழுதை கட்டி இருக்கும், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்து தனக்கென்று கேட்டது அது மட்டும்தான். மாறாக இவர்தான் அநேகருக்கு எல்லா உதவியும் செய்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அநேகருக்கு எல்லா உதவியும் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்திலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? பதவிக்கும் அரியணையில் உட்காருவதற்கும் செல்வாக்கை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்கும் போட்டி அல்லவா போடுகிறோம். ஆனால் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த பதவிக்காக மற்றவர்களுடைய ஜீவனை எடுக்கும் வண்ணமாக இன்றைக்கு போய்விட்டதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேகம் இருக்கிறது, இன்னும் அநேகம் இருக்கிறது. நான் குறிப்பிட்டதை மட்டும் சொல்லுகிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில் போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? இங்கே மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது என்ன செய்தி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படியாக கெத்செமனே தோட்டத்திற்குள் யூதாஸ் காரியோத் மற்றும் அவரை கொலை செய்ய வகை தேடியவர்கள் எல்லோரும் போர் சேவர்களும் உள்ளே போறாங்க. அப்ப போகின்ற பொழுது யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சாமி. நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தான் இயேசு என்று சொல்லி உடனே கீழே விழுந்துருவாங்க. அப்ப 2 முறை கீழே விழுந்துருவாங்க. 3வது முறை சொல்லுவாங்க, யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இயேசு, என்னையே நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே போர் சேவகர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் பேதுரு தன்னிடம் இருந்த வாளை எடுத்து ஒருவனுடைய காதை வெட்டி. அப்போ ஒரு வார்த்தை சொல்வார் சாமி, வாளை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? பிதா என்னை ஒரு நோக்கத்திற்கு அனுப்பி இருக்கிறார். நான் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் நீயோ அதை வேறு திசைக்கு திருப்பி செல்லுகிறாயே. நான் வந்த நோக்கம், நான் அந்த இரத்தத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டும். சாமி சொல்லுவாங்க ஒரு இடத்துல, நான் பெரும் ஸ்நானத்தை உன்னால் பெற முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் பெறுகிற அந்த ஸ்நானம் இரத்தத்தினால் திருமுழுக்கு, அது கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். என்னுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டால்தான் எல்லா மக்களுக்கும் விடுதலை. இதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதற்காகவே கடவுள் பிதாவானவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்கிற உண்மையை உணர்ந்தவராக சொல்லுவார், வாளை உரையிலே போடு. என் பிதா எனக்கு கொடுத்த அந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே மறைமுகமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிதா என்னை அனுப்பினது, பிதா என்னை அனுப்பினது இந்த இரத்தத்திலே பானம் பண்ணுவதற்கு. இந்த இரத்தத்திலே நான் திருமுழுக்கு எடுக்க வேண்டும்.
அந்த துன்ப கிண்ணத்தை நான் குடிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் பாடுபடுவதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம், எல்லா மக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போய் நான் ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். அடுத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கணும். அடுத்து நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அநேகரை மீட்கும் பொருளாக என் ஜீவனையும் கொடுக்க வந்தேன். அடுத்து தந்தை எனக்கு கொடுத்த அந்த துன்ப கிண்ணத்திலே நான் பானம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்து மத்தேயு 10:34 சொல்லுவாரு, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே கொண்டு வந்தேன் அப்படின்னா. மத்தேயு 10:34 நான் வாசிக்கிறேன். பூமியில் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படியானால் இங்கே பட்டயம் என்பது விழிப்புணர்வு, அவேர்னஸ். பட்டயம் என்பது அவேர்னஸ், விழிப்புணர்வு. யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி இருந்தோம்? ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? நம்முடைய முன்னோர்கள் என்ன உடை உடுத்திருந்தார்கள்? நம்முடைய முன்னோர்கள் என்ன வேலை செய்தார்கள்? நம்மால் படிக்க முடியுமா? பள்ளிக்கு செல்ல முடியுமா? சமமாக உட்கார்ந்து அமர்ந்து பேச முடியுமா? எப்படி இருந்தோம்? மிஷனரிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து வந்த மிஷனரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் போதிக்கவில்லை, நமக்கு கல்வியையும் சேர்த்து கொடுத்தார்களே. கல்வி கற்ற பிறகுதான் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டோம். நான் ஏன் உனக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும்? நான் ஏன் படிக்க கூடாது? நான் ஏன் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற கேள்வி கேட்டோமே அல்லவா? அதுதான் பட்டயம். அதுதான் பட்டயம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமிக்கு வந்தார்? கடைசியாக நாம் வாசிக்க கேட்ட இந்த அருளுரை பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கு 2:13-17 சாமி சொல்லுவாங்க, பிணியாளிகளுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தது. பாவிகளாக இருந்த நம்மை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார். இழந்து போனதை, தேவ சாயலை இழந்து போனமே, அதை தேட வந்தார். தேடி கண்டெடுக்க ரட்சிக்க வந்தார். பாடுகள் பட்டு பிதா அவருக்கு கொடுத்த துன்ப கிண்ணத்திலே பானம் பண்ணி பல பாடுகள் பட்டு இரத்தத்தினால் ஞானஸ்தானம் பெற வந்தார். ஊழியம் கொள்ளும்படி அல்ல, தனக்கு வேலை செய்யுங்கள் என்று சொல்வதற்காக அல்ல, பிறருக்கு வேலை செய்து தலைமைத்துவத்திற்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்க வந்தார். சமாதானத்தை அல்ல, பட்டயம். அடிமைப்பட்டிருந்த சமூகத்தை மீட்டெடுக்க வந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம். சரிங்க, இப்போ உங்களையும் என்னையும் ஏன் கடவுள் அழைத்திருக்கிறார்? லேவியை ஏன் அழைத்தார்? நாத்தான் வேலை ஏன் அழைத்தார்?
பேதுருவை ஏன் அழைத்தார்? இப்படி ஒவ்வொன்றாக நாம் கேட்போமேயானால் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்த நோக்கம் இதுதான். நாம் அழைக்கப்பட்டது, லேவி எதற்கு அழைக்கப்பட்டாரோ நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு எதற்காக அழைக்கப்பட்டாரோ நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற எல்லா சீடர்களும் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாரும் அழைக்கப்படல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாம் உங்க ஊரை நினைச்சுக்கங்க. அந்த ஊர்ல இப்ப இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எந்த ஊரா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, அங்கே யார் மிக அதிகமாக இருக்கிறார்கள்? மற்ற சமயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவர்களில் நம்மை பொறுக்கி எடுத்து அழைத்திருக்கிறாரே, நம்மை அழைத்திருக்கிறாரே. ஏன் லேவி எதற்காக அழைக்கப்பட்டார்? கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படிதான் சொல்லுது. நம்மள நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மை அழைத்தார் இல்லையா? அவருடைய புண்ணியம். அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் ஏன் சிலுவை சுமந்தார்? அவர் ஏன் இரத்தத்தினால் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார்? அவர் ஏன் தன்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து மற்றவர்களுக்கு அவர் பாதங்களை கழுவினார், அடிமையின் ரூபம் எடுத்தார்? ஏன்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உண்மையை நீங்களும் நானும் மனம் திரும்பணும். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். நீங்களும் நானும் கடவுளின் அந்த சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக மாற வேண்டும். அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் இதுவரையில் அந்தகாரத்தில் இருந்த நாம் இப்பொழுது வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இது லேவியின் அழைப்பு மட்டுமல்ல, உங்களின் என்னுடைய அழைப்பும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பிற்கு அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்த காலத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறனா நாம் பரிசுத்த ஜாதி. நம்ம தான் பரிசுத்த ஜாதி. மற்றவன் சொல்லுவான் நான் தான் பரிசுத்த, நான் தான் இல்ல, நான் தான் பரிசுத்த ஜாதி மட்டும் இல்ல, ஆசாரியனும் நான் தான். அப்படிப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் அந்த காலத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். நம்மை அறிவிக்கிறது என்று சொன்னாலே, வாயால் அறிவிப்பதை விட வாழ்க்கையால் அறிவித்து பாருங்கள், அது மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கும். வாயால் அறிவிப்பது ஒருபுறம் இருந்தாலும், வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதையும் புரிந்து கொள்வோம். கிறிஸ்து ஏன் என்னை அழைத்தார் என்றும் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும். கடவுள் நம்மோடு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அரவணை, பாதுகாப்பு, பராமரி, வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையை சேர்ந்த, அதாவது தூய கர்மேல் ஆலயம் புதுச்சேரி குருசேகரத்தை சேர்ந்த நம்முடைய பிள்ளைகள் கடந்த வாரத்திலே அவர்கள் கண்ட பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 7/6/2021 அன்று திருமதி பிலோமினா அவர்களும், கடந்த 8/6/2021 அன்று திருமதி சுசீலா ஜெகநாதன் அவர்களும், கடந்த 10/6/2021 மிஸ் அஜிதா ஷேரன் பிரியதர்ஷினி அவர்களும், அதே 10ஆம் தேதி அருமை தம்பி மிஸ்டர் அபிஷேக் சாமுவேல் அவர்களும், 12ஆம் தேதி 12/6/2021 திருமதி சில்வியா எஸ்தர் வைஃப் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் நவநீதன் மற்றும் 12ஆம் தேதி மற்றும் அருமை தம்பி எல்விஸ் நவதி அவர்கள், நான் வாசித்த அனைவரும் கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற திரு டென்னிசன் பால், திருமதி நிஷா டென்னிசன் அவர்களுக்கும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் இருந்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக அவர்களுக்காக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாய் ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு உடைய திருக்கரத்திலிருந்து கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களிலும் கூட கடந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திருமதி பிலோமினா, 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திருமதி சுசீலா ஜெகநாதன், 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற மிஸ் அஜிதா ஷேரன் பிரியதர்ஷினி, 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற தம்பி அபிஷேக் சாமுவேல், 12ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திருமதி சில்வியா எஸ்தர் மற்றும் 12ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற அருமை தம்பி எல்விஸ் நவதி. அருமை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த புதிய வருஷத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டுகளை அருமை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இந்த பூமியிலே அநேக பிறந்த நாளை அவர்கள் காணும்படியாக நீர் அவர்கள் மீது இரக்கமும் கிருபையும் வைத்து நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திரு டென்னிசன் பால், திருமதி நிஷா டென்னிசன் அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். அவர்கள் இருவரும் இணைந்து அந்த இல்லற வாழ்க்கையிலே எல்லா சமாதானத்தையும் கொடுத்தபடியினால் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இணைந்து அவர்கள் இன்னும் அநேக திருமண நாளை ஆண்டவரை இருவரும் இணைந்து காண அதற்கேற்ற எல்லா நலனையும் சுகத்தையும் ஆண்டவரை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரை, நான் வாசித்த பிறந்த நாள் கண்ட அருமை பிள்ளைகளையும் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து அநேக நாட்களில் இந்த பூமியில் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் திரு பேரநாளின் இடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் காணிக்கை பாடலாக 348வது பாடல், ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்த தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவேன். மா தயாள இயேசுநாதா, அன்பு மயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர் என்ற 348வது ஞான பாடலை இணைந்து பாடும். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்த தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்து அருள் பூர்த்தியாக்குமே.
சந்திப்பேன். உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சில் பூரிப்பாய். உன்னில் சேர நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி நன்றாய் பவர்ந்தருளும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, அடுத்த மணி துளி நாங்கள் உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்கிற அச்சத்திலும் பயத்திலும் திகிலிலும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆம் ஆண்டவரை நீர் கிருபையாக கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே ஆம் ஆண்டவரை எங்களுடைய போக்கையும் மரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீர். கடந்த நாட்களிலே ஆண்டவரை நீர் கிருபையாய் உம்முடைய சட்டைகளின் கீழ் மறைத்து எங்களை பாதுகாத்தீர். கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்திருக்கிறோம். எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சுய அறிவினால் அல்ல, மாறாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் ஜீவனை பாதுகாத்தபடியினால் ஒரு புதிய நாளுக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய செய்தியின் அடிப்படையில் ஆம் ஆண்டவரே நீர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர்? ஆம் ஆண்டவரே, நீர் வந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அநேக வேளைகளிலே உம்முடைய நோக்கத்தை மறந்து நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களை ஏன் அழைத்தீர்? ஆம் ஆண்டவரே, எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுற்று வட்டார பகுதிகளே அநேக உம்மை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நீர் எங்களை அந்தரங்க ஆம் ஆண்டவரே, நாங்கள் அந்தகாரத்திலே வாழ்ந்தோம், இருளிலே வாழ்ந்தோம், இப்பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வருகையின் நோக்கத்தையும் எங்களை நீர் ஏன் அழைத்தீர் என்கிற நோக்கத்தையும் உணர்ந்தவர்களாக ஒரு உண்மையுள்ள ஒரு ஒப்படைப்புள்ள எல்லோரும் பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கான பலனையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். விவிலியத்தை பார்த்து மற்றவர்கள் உம்மிடம் வராதபடி எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உம்மை நோக்கி வர அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவரீர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். திருச்சபையில் பேராயர் தொடங்கி கடைமட்ட ஊழியர் வரை உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். குருசேகரத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆம் ஆண்டவரை எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, இந்திய திருநாட்டை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்திய திருநாட்டிலே கர்த்தாவே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். நீர் பாதுகாத்திரணும், நீர் பராமரித்திரணும். படுக்கையை விட்டு ஆண்டவரே நீர் அவர்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே படுக்கையை விட்டு எழுப்ப வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமானவரே, இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கிலும் இருக்கிற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆம் ஆண்டவரை, விரைவாக நாங்கள் எல்லோரும் ஆலயத்திலே கூடி உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வழிபட, உம்மை ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக.
அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும். தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவார். நிறைவு பாடலாக ஞான பாடல் எண் 6 4வது சரணம். ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் தோத்திரமே உண்டாகவும் என்ற 6வது ஞான பாடலை இணைந்து பாடு. சுவாமியே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு தோற்றம்.